Hi friends, welcome to தெய்வானை கிச்சன். நல்ல சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் வாழைக்காயில் பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. இது போல் வாழைக்காய் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாழைக்காய் வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது எங்கள் தோட்டத்திலே வந்த வாழைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 100 கிராம் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கலாம். நான் வடை செய்ய துளிர் மரச்சக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 6 வாழைக்காயை கழுவி குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வாழைக்காய் சூடு ஆறி வந்த பிறகு தோல் உரித்து எடுத்துக்கலாம். வாழைக்காய் சூடு ஆறின பிறகு தான் காய் சீவில் வச்சு சீவணும். சூடாக இருக்கும்போது சீவினிங்கன்னா இது போல் வராது. காய் சீவில் எல்லா வாழைக்காயும் சீவி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து குறுகுறுப்பாக அரைச்சிக்கலாம். பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்குங்க, அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறதுனால நான் எப்போதும் பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி தான் வடைக்கு சேர்த்துப்பேன். நான் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து குறுகுறுப்பாக அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு குறுகுறுப்பாக அரைச்சி வாழைக்காயோடு சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்குங்க. நான் இதில் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வடை செய்ய நான் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடையை 2 பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சுக்கோங்க. வடை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழைக்காய் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் நாங்கள் செஞ்சது போல் வாழைக்காய் வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.